என் அன்பு குழந்தையே, உன் இல்லத்திற்கு தினமும் ஒரு நபர் வந்து சென்று கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் இல்லத்தை தேடி வருகின்றவர் உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றார். ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லை. கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகளை மட்டுமே சொல்லிவிடுவார்கள். அதே சமயத்தில் ஒருவேளை இது தீய சக்தியாக இருந்திருந்தால் உன்னை அழிக்க வேண்டும் என்ற முயற்சி செய்வார்கள், அல்லது உள்ளே நுழைவதற்கு அவர்கள் முயற்சி செய்வார்கள். உன்னுடைய இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமும் அவர்களுக்கும் இல்லை. அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் வந்து செல்வது யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி உனக்கு இதனை கேட்பதில் ஆர்வம் இருக்கின்றதோ அதே ஆர்வத்தோடு தான் அவர்கள் யார் என்று இந்த அப்பா அவர்களிடத்தில் கேட்டுவிட்டேன். ஏனென்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் பொழுது நான் அவர்களை என்ன சொல்ல முடியும்? ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா? உன் அப்பா எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள், அதாவது நேற்றைய இரவு, எப்படியாவது இவர்கள் யார் என்று நான் தெரிந்து கொள்ள தயாராகிவிட்டேன். எப்படியாவது இன்று இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் முடிவோடு இருந்தேன். என் குழந்தையே, நீ நினைக்கின்றாயா அப்பாவிற்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்குமா? நிச்சயமாக தெரியும். ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அவர்களிடத்திலிருந்து கேட்டு அவர்கள் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா? உன் வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நடந்தபடியாகவே உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையும் அதிகமாக இருக்கும்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது. இப்படி ஒன்று நடக்காமல் இருந்திருக்கலாமே, நமக்குத்தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பு கொண்டிருக்கின்றாய். சரி, நடந்தது எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. இனிமேல் அதை நடக்காததாக நம்மால் மாற்ற முடியாது அல்லவா? எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும், எத்தனையோ சோதனைகள் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுத்தாலும், அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளைத்தான் செய்ய வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் அந்த பிரச்சனைகளுக்கு நாமே இரையாகிவிடக் கூடாது அல்லவா? பிள்ளையே, உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அதை நினைத்துத்தான் தினமும் இவர் வந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார். அப்படியானால் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு உனக்கும் அவர்களுக்கும் இருக்கும் என்று இப்பொழுதாவது உனக்கு புரிந்ததா? இந்த நரசிம்மர் எதை பற்றி சொல்ல வருகின்றேன் என்பது உனக்கு இப்பொழுதாவது புரிந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி கவலைப்படுகின்ற அளவுக்கு இப்படி வைத்திருக்கிறது.
அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள், உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது. ஏனென்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூச்சல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது. உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கெல்லாம் இதுவெல்லாம் கேட்கும்படித்தான் நடக்கின்றது. எந்த நேரத்திலும் என்ன நடக்கும், எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் உன் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடக்கின்றது. இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் தான் என்பது தான் ஆச்சரியமாக இருக்கின்றது. இதற்கு முன்னால் உன் குடும்பம் இப்படியெல்லாம் நடந்து கொண்டது இல்லை. உன் குடும்பத்தில் எப்பொழுதும் ஒரு சிறு நிம்மதி இருக்கும், ஒரு அமைதி இருந்து கொண்டு தான் இருக்கும். எப்பொழுதும் எல்லாருக்கும் ஒரு நிதானம் இருந்து கொண்டு தான் இருந்தது. எதை செய்தாலும் நன்றாக யோசித்துவிட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லோருக்குமே இருந்தது. எல்லோருமே யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனைகள், எதிர்மறையான விஷயங்கள் இதுவெல்லாம் நடப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்த பொழுதுதான் இதற்கும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றவருக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை உன் அப்பாவால் கண்டுபிடிக்க முடிந்தது. என் குழந்தையே, அப்படியானால் அவர்களிடத்தில் நான் பேசிவிட வேண்டும் அல்லவா? அவர்கள் யார்? உன்னை எதற்காக தேடி வருகிறார்? எதற்காக உன் இல்லத்தை பார்த்து அழுகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் அவரிடத்தில் நான் கேட்ட விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அவர் என்ன சொன்னார், எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதையும் உன்னிடத்தில் தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். என் குழந்தையே, உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற ஒருவர் ஒரு ஆண். உன் இல்லத்தை விட்டு பிரிந்த ஒரு உயிரான ஒருவருடைய ஆன்மாதான் இந்த ஆத்மா. அவர்கள் இருக்கும் பொழுது நடந்த விஷயங்களுக்கும் அவர்கள் இப்பொழுது இல்லாத பொழுது நடக்கின்ற விஷயங்களுக்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை கண்டு தான் அங்கே வேதனைப்படுகின்றார்கள். நான் இருக்கும் வரை கஷ்டங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்தது. இப்பொழுது எதையுமே சமாளிக்க முடியாமல் திணறுகிறார்கள். எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது, நான் இவர்களை எல்லாம் கரை சேர்த்து விட்டு அல்லவா சென்றிருக்க வேண்டும். ஆனால் என்னுடைய விதி இப்படி முடிந்து விட்டதே. நான் என்ன செய்ய முடியும்? ஏதாவது ஒரு நல்ல வழியையாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாமே. நான் காட்டிக் கொடுத்த வழியில் இவர்களால் செல்ல முடியவில்லை என்றால் அது அவர்களுக்கு சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லையே. நான் இருக்கும் பொழுது என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும். நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரமாக இருக்க பழகிவிட்டார்கள். எல்லாவற்றையும் வெளிப்படையாகவே செய்ய தொடங்கிவிட்டார்கள். இவர்களை கண்டிக்கவும் கட்டுப்பாட்டோடு வழி நடத்தவும் முடியாமல் போய்விட்டதே. அதனால்தான் எந்த ஒரு விஷயமானாலும் அதுவெல்லாம் வெளியில் தெரிகின்றது. அப்பாவே, நீ எப்பொழுதும் என் இல்லத்திற்கு
துணையாக இருக்கின்ற ஒரு தெய்வம். என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. நான் தான் இடையில் விட்டு சென்று விட்டேன். நீங்களாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்துச் சொல்லி இவர்கள் வாழ்க்கையை வழிநடத்த உதவிகள் செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார்கள். இதையெல்லாம் நீ தெளிவாக புரிந்து நடந்து கொண்டால் போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த அப்பாவின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உங்களுக்கான உதவிகளை நிச்சயம் உன் அப்பா நான் செய்வேன். என்றும் உங்களுக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும்.